பிடித்து எழுந்து அஞ்சிக்கிற எல்லா சத்துடைய வல்லமைகள்
இயேசுவின் நாமத்தினாலே திருமணமாக்கப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கிறீங்க? ஆண்டவர் ஒரு இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபையை சேர்த்துக் கொள்ளப்பட்டு இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை முழுவதுமாய் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய சமூகத்துல முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, அதே தேவ சமூகத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இனி வரும் நாட்கள் கொடிதான காலம், நல்களும் துன்பங்களும் நிறைந்திருக்கும். ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் வஞ்சிக்கப்படாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. மனுஷகுமாரன் வரும் நாளை ஒருவனும் அறியான், குமாரனும் அறியார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. திருச்சபையே, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ கூட்டமே, நமக்குள்ள ஒரு ஆயத்தம் வேண்டும். இந்த கடைசி நாட்கள் இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னார். ஏன் ஆண்டவர் இதை சொன்னார்? இந்த கடைசி நாட்களில் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வேலையே என்ன அப்படின்னா, ஆண்டவரை விட்டு நம்ம எப்படியாவது வழிவிலக பண்ணிடணும். ஆண்டவரை விட்டு நம்ம எப்படியாவது வழிவிலக பண்ணிடணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்மை பிரிச்சு விடணும். தேவனுக்கு நமக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்திலிருந்து நம்மை பிரிச்சு விட வேண்டும். ஆண்டவர் சம்பாசிக்கிற அந்த சம்பாசனை நாம் சம்பாசிக்க கூடாது என்பதற்காக இன்னைக்கு பிசாசு மிகப்பெரிய ஒரு வஞ்சகத்தை இன்னைக்கு தேவ பிள்ளைகள் மத்தியிலே அவன் என்ன செய்யறானா, வலை விரித்துக் கொண்டிருக்கிறான். ஆமென். ஆண்டவர் ஆதி நாட்களிலே ஆண்டவர் இந்த உலகத்தை அருமையாய் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி மனுஷனுக்கு சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்து அவனை தோட்டத்திலே வைத்திருந்தார். அந்த தோட்டத்தை பதப்படுத்தவும் அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அவனை வைத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையில இருந்த அந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசானவன் தந்திரமாய் வந்து அவர்களை வஞ்சித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள்ல நாம் இருக்கிற நாடு வந்து இருக்கிறோம். நாம் ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ரட்சிப்பு அது விலையேற பெற்ற ரட்சிப்பு. இந்த உலகத்திலே இந்த உலகத்தையே தூக்கி கொடுத்தாலும் நீங்களும் நானும் பெற்றிருக்கிற ரட்சிப்புக்கு ஈடு இணை ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி இனி வரும் நாட்கள் சொல்லுங்க, கொடிதான காலம், இன்னல்களும் துன்பங்களும் நிறைந்திருக்கும். இனி வரும் நாட்கள் கொடிதான, கைதட்டி சொல்லாமா, இன்னல்களும் துன்பங்களும் நிறைந்திருக்கும். பேலை வாசல் பட்டது போ கிருபையின் வாசலும்
ஆமே கிருபை வாசல் அடைபட்டுருச்சு அப்படின்னா நியாயம் திரும்ப உண்டு அந்த தேவன் பிள்ளையே. ஆமே நமக்கு எச்சரித்தாகிடுமே சோதம் அழிவு நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கிறது. வாசல் அடைப்படவே காலசத்தோ அம்மே பரித்தோரிலே பரிசுத்தர்கள் எனும் விடுவான். சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, நான் சீக்கிரமாய் வருகிறேன். திருச்சபையே விழிச்சு எழும்பு, ஆயத்தப்பட்டு எழும்பு, நித்திரையை விட்டு எழும்பு, அறியாமையை விட்டு எழும்பு, உலக சிநேகத்தை விட்டு எழும்பு. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். மறுரூபமே மகிமையிலே மனவாள இயேசு அங்கரிப்பார். ஆமென் ஆமென் அங்கரிப்பார். சுவை வாசல் அடைக்கடவே நீதி நிறைவேற்று அவகையத்தீ அனைவரும் சந்திக்க ஆயத்தமா வாசல் அடைக்கடவே. சீக்கிரமாய் வரப்போகுது. மாரநாதா சீக்கிரமாய் வாரா, என்னை காத்து கொண்டீரே அப்பா உன் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. சொல்லுவோமா? அப்பா உன் கிருபைகளால். சொல்லுங்க கையை வைத்து ஆண்டவரே. ஆமென். அப்பா உன் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. தாங்கி நடக்கும் கிருபையிலே தாழ்வில் நினைத்த கிருபையிலே தாங்கி நடக்கும் கிருபை. ஆமென். தாழ்வில் நினைத்த கிருபையிலே தந்தையும் தாயும் கைவிட்டாலோ தயவாய் காக்கும் கிருபை. சொல்லுகிறேன் தந்தையும். ஆமென். எல்லாம் கை தட்டி பாடுவோம், வேடிக்கை பார்க்க கூடாது. ஆமென். அப்பா உன் கிருபைகளால். எல்லாம் கை தட்டி பாடுவோம். நல்லா தட்டி பாருங்க. ஆமென். ஆமென். அப்பா உன் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. என்னை நினைப்போம் கிருபையினில் என்னை நடப்போம் கிருபையினில் என்னை நினைப்போம். சொல்லுங்க ஆளை பார்த்து. ஆமென். என்னை நடக்கும் கிருபை அப்பா. தோடு சுமந்து என்னை நடக்கும் ஒரு தந்தையை போல என்னை தூக்கி சுமந்து
நம்பிக்கை நல்ல கை தட்டுங்கப்பா. காத்த கிருபை விடுதலை கொடுத்த தேவ கிருபை யெகோவா ராமா சுகமாக்குகிற தேவனாய் அம்மே ஆராமன் தாழ்ந்த தேவன் மீது சில காலம் பார்த்தாப்பா சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத தேவன் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீரே அம்மா என்னை பார்த்து கொண்டீ. அம்மே எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இருப்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அம்மே அப்பா கிருபையே. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. கடந்த நாளெல்லாம் கடந்த வாரம் எல்லாம் இதோடு இருந்து அவை நடத்தி வந்த நல்ல தகப்பனே கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை சொல்லுங்க பார்த்து சடைகளையாவும் சடைகளை சமத்து நமக்கு முன்னே போகிறவராக எல்லா சடைகளை மாற்றி அப்பா ஒரு கிருபைய சில நாட்களை பார்த்து அம்மே கிருபையால அம்மே தாங்க கிருபை அப்போது கிருபை சுமக்க கிருபை உதவி செய்யும் கிருபை பாதுகாப்பு கிருபை வீட்டுக் கொண்டு கிருபையா இந்த கிருபை இருந்தாலே அப்பா உன் கிருபைய சில நாட்களை பார்த்து என்னை தருகிறே கரத்தில் என்னை படைக்கிறே உன் பாதத்தில் என்னை தருகிறே. ஆமே அர்ப்பணிப்போட பாடுங்க தேவனுடைய. ஆமே ஆமே praise God. வாக்குமே வாக்குமே ஒரு வாக்குமே ஒரு வாக்குமே உயர்வனே உன்னை கனி மன்னனா உடைத்து உருவாக்கி சொல்லுவா உயர்வனே உன்னை கனி மன்னனா உடைத்து உருவாக்கி என் சித்தமல்ல உன் சித்தமாதா வருகிறே உன் கையிலே. சொல்லுங்க
என் சித்தம் உன் சித்தம் அப்பா, என் சித்தம் அல்ல. பாருமா, உன் சித்தம் தருகிறேன் உன் கையிலே, என்னை தருகிறேன். அர்ப்பணிப்போடு கரங்களை உயர்த்தி ஆமென். என்னை தருகிறேன். ஆமென். நல்ல கையை உயர்த்துவோம். தம்பி கையை உயர்த்தி அல்லேலூயா. உன்னை பார்க்கிறேன். சேவைக்காய் என்னை தருகிறேன். அணைந்திடும் சித்தம் சேவைக்காக ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே உமக்காகவே நான் வாழுவேன் ஆண்டவரே. அதற்காகவே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆமென். சேவைக்காக சொல்லுங்க, என்னை தருகிறேன். வளைந்திடும் உன் சித்தம் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திடவே, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திடவே உருவாக்குவே உருவாக்குவே. உன்னை தருகிறேன். ஆமென். ஓ ஷபரிதரமா ஆமென். இந்த காலமேல் எவ்வளவுமாய் ஆவி ஆத்மா சரீரங்களை ஜீவபலியாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க எங்களை ஆண்டு கொள்ளுங்க என்று சொல்லி அர்ப்பணிப்போம். ஒரு விஷயம் ஒரே மனதோடு என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் உன்னை சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன். என் விருப்பம் அல்ல, என் ஆசை அல்ல, என் நோக்கம் அல்ல ஆண்டவரே, சித்தமாத்திரை வாழ்க்கை நிறைவேற்றவே அதுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உருவாக்குவே உருவாக்குவே. என் பேச்சில என் மூச்சில என் சொல்ல என் செயலில் கலந்திருப்பீங்க. என் மூச்சில என் பேச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, அன்பினாவியானவரே. அர்ப்பணிப்போடு ஆவியானவருக்கு நம்மே ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுவோமா? ஒரு மகிமை எல்லாம் வாய் திறந்து பாருவோம். ஆமென். ஒரு மகிமை மேகம் விலகாத மேகம், ஒரு செல்லும் மேகம், விலகாத
ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல எல்லாரும் பாடி ஆமே கைகளை உயர்த்தி ஆமே வல்ல ஆவியானவரே. ஆமாண்டவரே, அன்பின் ஆவியானவரே,